இப்போ நாங்கள் அட்மிஷன் கடந்து இப்போ வேல்டன்கிட்ட நாங்கள் வந்துட்டு இருக்கோம். பாருங்க இன்னொரு கண்கொள்ளா காட்சி உண்டு. அவங்க 2 பேரும் சொல்லல, அங்கே பக்கம் இருக்க வியூவை தான் சொன்னேன். வாவ், அப்படி சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் வெட்டபடியே தான் கிடக்கு. தம்பி போயிரு காணாப்பா, சேர் எடுத்து மண்டையா பொழந்துரும். நம்மளோட செட்டை காணல, பட் பாப்பா எங்கே இருக்காங்கன்ட்டு மறுபடியும் தொலைஞ்சுதான். ஆனால் ஆக்கள் எல்லையிலே இல்லை. என்னென்ன ஒரு இதில் பாப்பம் காய்ஸ். இப்போதைக்கு இந்த 6 ஜந்துக்கள் தான் அலைவாஞ்சி தெரியுது. நண்பர்களே பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த விளங்குது பாருங்க, ஒரு டொட்டோண்டு, அதுதான் கேண்டி. 2 வழி இருக்கு, எதால போறோன்னு தெரியாம இருக்காம். எங்க நடக்கு என்ன ஒரு திக்கு முக்காயோட முச்சந்திர நிற்கும் முட்டு கட்டிது. ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் என்னென்னா வேல்டனுக்கு நுழைஞ்சிட்டோம். சாப்பிட்றதுக்காக பிஸ்கெட்டு மிக்சர்லாம் வாங்கினோம். ஆனால் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோத்தையும் வாசல்லே வச்சு பறித்து ஒரு பேப்பர் பேக்கில் உடச்சி போட்டு தந்துட்டாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வேல்டன் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அந்த முன்னால் பாஸ்டா போகிற ஸ்குவாட் ஆல்ரெடி போட்டு உந்து ஏறாது யாராலையும். எல்லா காலெல்லாம் வீங்கிடுச்சு. நடக்க முடியல. அப்படி நடந்து போகிறோம். தள்ளாடி என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார், முடியல. நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆக்கலண்டா, ஆளு 8000 கொடுத்து பஸ்ஸை புக் பண்ணி கொண்டு வந்துட்டு பஸ் தான் நடு ரோட்டில் விட்டுட்டு 13 கிலோமீட்டர் சும்மா நடக்கிறோம். 2 நாள் ஓடிட்டு பஸ் டிரைவருக்கு ஒரு நாள் லீவு கொடுத்துருக்கோம். அவ்வளோ நல்ல மனுஷங்களுக்கு. ஆமாம், யாரும் வைவஸ் இருந்தால் கான்டாக்ட். நான் கண்டினியூ பண்ணுறேன். இது ஒரு இறக்கம். இங்கே பாருங்க காய்ஸ். அதான் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கொஞ்சம் தலையக்கார குடிஞ்சு போகணும். அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ண. இவர் தான் எங்களோட தலை, எங்களுடைய லீடர். மன்னிச்சு கொடுங்க காய்ஸ். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துற. இவர் தான் நம்மளோட ஸ்டைலிஷ் ஸ்டார் சர்யூன். வேணா இதோட நிறுத்திக்கிறோம். டேய் என்னடா நிறுத்து. இவர் மொடல் ஸ்டார் மோனாலி. அடே சங்கோ அந்த அண்ணன் சொன்னது சிறுத்தை வந்தா ஓட வந்தாங்க. சிறுத்தை வந்தா சிரிச்சு நில்லுங்க காய்ஸ். இப்படித்தான் காய்ஸ் ஒரு அழகான பொடியன்றதால ஃபேன் பேஸ் கொஞ்சம் கூட. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஓகே காய்ஸ், இருட்டாக தான் இருக்கும். ஏன்டா நாங்கள் கலர் இல்லை. இதை வந்து கொண்டிருக்கோம். இது என்ன போட்டு வைக்கிறது? ஓகே, வாரிடம் முழுக்க எழுதான் போட்டு ஊரா போய் கட்டி வச்சிருக்கானுங்க. இந்த இடம் நடந்து முடியல, சத்தியமா முடியல. இந்த போட்டு பேக் காட்டுறானுங்க. நம்ம நடக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரியா என்ன டைம் இப்போ 2:26. 7:30க்கு துவங்கினாங்க. 2:26 நடந்துக்கிட்டு தான் இருக்கும். முடிகிற வாடில்ல. எங்கே தான் கூட்டி போகிறாங்களோ உலக முடிவுன்னு சொல்லி. ஜோக் இல்ல. பாவம், அவளுக்கு 10 கிலோ குறைஞ்சிட்டான்னு கவலைப்படுறான். நீ வீட்டை போயிட்டு சாப்பிடணுமா? தண்ணி கூட இல்லை. சோழி முடிச்சு நாங்களும் விஷயம் அறியாம ஏதோ பிராக்கில் தண்ணி எடுக்கல, சாப்பாடு எடுக்கல, குஜு ஓடி வந்துட்டோம். இங்கே பார்த்தா வயிறு ஒரு பக்கம் கத்துது, கால் ஒரு பக்கம் கத்துது. அனைத்தையும் பார்க்கலாம். வேல்டன் வாங்க. ஆனால் அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் பிறண்டு எழுப்பினாரு. அவர் காலில் கொஞ்சம் காயமாக போச்சு. துக்கமான செய்திட்டா. உருண்டை பந்து மாதிரி மலையிலேருந்து உருண்டு வந்தார். வாரேன், அவர்கிட்ட காலை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வாரேன், தலங்க. செருப்பு இல்லை, செருப்பெல்லாம் அறந்துட்டு காலால் ரத்தம் அழுகுது. வீடியோ தான் மிஸ் ஆகிட்டு. நம்ம என்னண்டா இப்போ கடைசியா வேல்டன் ரீச் ஆகிட்டோம். முடியல பாருங்க, இதான் வேல்டன். எவ்வளோ ஆள் போகணும் பாருங்க. எல்லாம் எங்களை முட்டிக்கிட்டு போகிறது அதெல்லாம் ஃபீல் ஆகுது. என்ன ஃபீலிங்
செம்மையா இருக்குடா டேய். மக்களே பொறுமையாக கஷ்டப்பட்டு வேர்ல்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க வெற்றி பெற்றது இந்த வேர்ல்டு வெளி கிடக்கு பாருங்க. எங்களோட அரசல் புரசல் குழுவினர் இருந்தால் மேலே போய் பார்த்து வந்து கொண்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு எத்தனை மீட்டர் ஏறி உலக முடிவை பார்த்தாச்சு. வியூவை பாருங்க மக்களே. இப்போ திருப்பி இறங்கணும். ஆனால் நான் கஷ்டமாக கிடக்கு. வணக்கம் காய். டயமையில் 7:46 வெளிக்கிட்ட நாங்கள் சரியா வேர்ல்டனில் டிக்கெட் கவுண்டர்கிட்ட 12 மணிக்கு வந்தோம். இப்போ வேர்ல்டன் மினி வேர்ல்டன் எல்லாம் பார்த்துட்டு சரியா இப்போ 4:50 ஆகிட்டு இப்போ தான் நடந்து ஏறி கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் எல்லாரையும். வேறு என்ன மாதிரி சொல்லிச்சு வேர்ல்டன்